தொடர் விடுமுறை காரணமாக பழனி முருகன் கோவிலில் அலைமோதும் கூட்டத்தால் பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், பக்தருடைய கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் அவருடைய பாதுகாக்கவும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது, விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். அறுபடை வீடுகளின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் கடந்த 18ஆம் தேதி பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் 27ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் 10 நாட்கள் திருவிழா நிறைவடைவதை அடுத்து தொடர்ந்து பாத யாத்திரை பக்தர்கள் தீர்த்த காவடியை எடுத்து குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து வெள்ளி, சனி, ஞாயிறு தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் பக்தர்கள் பழனி அடிவார் கிரிவலை பாதையில் தீர்த்த காவடியை எடுத்து ஆடிப்பாடியும், மின்நிலைய ரயில், ரோப்கார் நிலையம், மலைக்கோயில் உள்ளிட்ட இடங்கள்ல 3 மணி நேரத்துக்கு மேலாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகளும் தேவஸ்தான நிர்வாகம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் மேலே செல்வதற்கு ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பக்தர் சாமி தரிசனம் செய்ய படிப்பாதை வழியாகவும், கீழே இறங்குறதுக்கு குடமுழுக்கு வழியாகவும் இறக்கம் செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வசதிக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.